Hi friends, welcome to easy cooking and vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு 5 மிளகாய் இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி வந்து நீல வாக்குல கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நான் ஒரு வேளைக்குங்கிறதுனால கம்மியாக எடுத்துக்கிட்டேன். அப்புறமா தக்காளி வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா புதினா வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு வேளைக்கு அதாவது 1 டம்ளர் அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் போடுற அரிசியை பொறுத்து லெவல் ஏற்றிக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு வந்து தட்டுறதுக்காக இஞ்சி பூண்டு லவங்கம் அது கூடயே வந்து கொத்தமல்லியும் புதினாவையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்குவேன். ஒரு 10 பூண்டு ஒரு சின்ன பிஞ்சு அளவுக்கு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குமில்ல, அதை வாங்கி நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பச்சை பட்டாணி இல்லை என்கிட்ட ட்ரை தான் இருக்குன்னா முத நாளே நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி அடுத்த நாள் அப்படின்னா முத நாளே ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பீன்ஸ் வந்து ஒரு 5 பீன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிறேன். உருளைக்கிழங்கு எப்பயுமே லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள், ஏன்னா அது மாவுனால சீக்கிரமாக கரைஞ்சிடும். அதுக்கப்புறமா பீட்ரூட் வந்து கட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் வந்து மோஸ்ட்லி வெஜிடபிளுக்கு போடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து பீட்ரூட் கலர் ஃபுல்லாக அப்படியே சாப்பாடு ஃபுல்லுமே ரெட்டிஷாக மாறிடும். ஸோ நான் வந்து ஒன்று மட்டும்தான் எடுத்திருக்கேன். சின்னதாக இருக்கிற மாதிரி குழந்தைங்க யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஒன்று தான் இருக்குது வேஸ்ட் ஆகிடுன்ட்டு நான் இப்போ வெஜிடபிளில் போட்டுக்க போகிறேன். அதனால் ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா கேரட் வந்து 2 கேரட் வந்து நல்லா வந்து இதே மாதிரி சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து பட்டை, அப்புறம் ஸ்டார்கனேஸ், அப்புறம் வந்து கல்பாசி, லவங்கம், சோம்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு வானொலி வச்சுக்கோங்க. அதில் வந்து நல்லா காஞ்ச வேட்டி குக்கர் காஞ்ச வேட்டி 5 டீஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்ச வேட்டி கடுகுளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகுளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகுளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்ச வேட்டி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணுமே கொஞ்சம் பொரியும். ஸோ கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இதெல்லாம் போடுறப்ப. அதுக்கப்புறமா ஆனியனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணணும்னு தேவையில்லை, ஓரளவு மீடியமாக இருந்தாவே போதும். இதை ரொம்ப வதக்க தேவையில்லை, நார்மலாக வதக்கிக்கோங்க. ரொம்ப பொன்னிறமாக வதக்கணும்னு தேவையில்லை. ஆனியனை வதக்கின வேட்டி மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க எல்லாத்தையும். இது கூடயே கருவேப்பிலை ஆனியன் போடுறப்பே போட்டுக்கலாம். நான் வந்து மறந்துட்டதுனால இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஒட்டுக்கா போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா புதினா தழையை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். புதினா வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. கடைசியாக ரைஸ் போடுறப்பையும் கூட போட்டுக்கலாம். நான் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன், கம்மியாக தான் இருக்குங்கனால. நீங்கள் வந்து புதினா இப்போ கொஞ்சம் போட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் சாப்பாடெல்லாம் வந்து கிளறி விட்டப்பையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா புதினா கொஞ்சம் நல்லா மையாக வந்து மசிஞ்ச வேட்டி தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி வந்து மைய மசியணும்னு தேவையில்லை, ஓரளவு மசிஞ்சாவே போதும். அதை ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, பிரியாணி செட், அந்த ஸ்டார்கனைஸ், பிரிஞ்சி இலை, பட்டை, கல்பாசி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த உப்பு நம்ம ஃபஸ்ட்டு போட்டது வந்து அது கரையிறதுக்காக மட்டும்தான். நான் சோம்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க. இதெல்லாம் சீக்கிரம் கரையணுங்கிறதுக்காக தான் நம்ம உப்பு எப்பயுமே முன்கூட்டியே ஆட் பண்ணுறோம். அப்புறமா நான் வாசனைக்காக ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து இஞ்சி பூண்டு நான் காட்டினால அதனால் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டை வந்து எப்பயுமே லாஸ்ட்டாக ஆட் பண்ணிங்கன்னா தான் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். ஸோ அந்த ஸ்மெல் ஃபுல்லாக போயிடும். அதுக்காக தான் அந்த வாசம் ஃபுல்லாக போன வேட்டி இப்போ வந்து நம்ம உப்பு தேவையான அளவு, ஒரு சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த இஞ்சி வாசம் ஸ்மெல் வந்து நல்லா போகணும். அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு, இப்போ பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
அதையும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸையும் நீங்கள் ஒட்டுக்கா கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் உருளைக்கிழங்க மட்டும் கடைசியாக நம்ம ரைஸ் போடுவோம்ல அப்போ ஆட் பண்ணோம்னா போதும். இப்போயே நீங்கள் உருளைக்கிழங்க போட்டிங்கன்னா நல்லா வெந்து மாவு மாதிரி ஆகிடும். ஸோ உருளைக்கிழங்க மட்டும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க எப்பயுமே. அவ்வளோதான், நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து 1 டம்ளர் அரிசிங்கனால 1.5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து இதை வந்து ஒரு நிமிஷம் கிளறி விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் அதுக்கப்புறம் போட முடியாது. ஸோ நான் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். மிளகாத்தூள் வந்து நான் 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மிளகாத்தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை மிளகாயோடைய கூட விட்டுடலாம். நான் மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தான் வந்து அந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம போடணும். ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்து எல்லாமே வந்து அப்படியே மாவு மாதிரி ஆகிடும். அதனால் லாஸ்ட்டாக வந்து தண்ணி ஊற்றினமேட்டு எப்பயுமே வந்து உருளைக்கிழங்க போடுங்க. அதுக்கப்புறமா பட்டாணி போட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் வதக்கிடுங்க. கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே ரைஸை ஃபுல்லாக கழுவி வச்சுடுங்க. நான் கொதி வந்துடுச்சு, ரைஸ் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வந்து எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு திருப்பி ஒன்ஸ் வந்து உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. அது கொதி வந்ததுமே நம்ம லெட் போட்டு மூடி வைக்க வேண்டியதான். இப்போ நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம். 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 4 விசில் வந்த வேட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கீழே வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக கீழே தங்கியிருக்கும். ஸோ வந்து நல்லா கிளறியே 4 பக்கமும் நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி எல்லா சைடும் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து பரவிடும் ஈவனாக. 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. நம்மளுடைய சுவையான வெஜிடபிள் பிரியாணி தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் வந்து வெஜிடபிள்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும், நாமளும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.